எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது ஜிஸ்டா மொபைல் கேர் அண்ட் ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்க கோபிநாத் பேசுறேன். பேக்லைட் செக்ஷன். தியரி ஆல்ரெடி எடுத்திருந்தேன். இந்த தியரி வித் எப்படி நம்ம அதை ஷார்ட் அவுட், ஃபைண்ட் அவுட் அந்த மாதிரி ஒரு சில வேர்டுலாம் இருக்கு பாத்தீங்களா, ப்ராக்டிக்கலா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், ஏன் வீடியோ போகிறதுக்கு லேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்டீங்க. அதுக்கு என்ன பதில், என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சில கவுண்ட்ஸ் வச்சிருக்கேன். அந்த கவுண்ட்ஸில் அந்த பர்டிகுலர் வீடியோ ரீச் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்ததுனால தான் வீடியோ டிலே ஆகி வருது. அந்த கவுண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ரீச் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த ரீச் அந்த வீடியோவுக்கு நான் சொல்ல வரல. இத்தனை பேர்த்துக்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, இதுக்கு மேலே இந்த வீடியோ போட்டால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் அப்படி ஒரு லிமிட்டை செட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அந்த லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொபைல் மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்லைட் செக்ஷனை கண்டுபிடிக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எங்கேருந்து எங்கே ஜம்பர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒரு போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தவுட் ஸ்கிமேட்டிக்லாம் நம்ம எப்படி ஒரு பேக்லைட் செக்ஷனை கண்டுபிடிக்கலாம், ஈஸியான ட்ரிக்ஸோட கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தியரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் அது இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒரு பேக்லைட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா பேக்லைட் செக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 6 லெக் ஐசி இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா காயில், இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டையோட் போட்டிருப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். இன்புட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன் 3.7 வோல்ட். அவுட்புட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 வோல்ட் அந்த மாதிரியான கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் ஆனோட். இந்த ஆனோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து தான் டிஸ்பிளேக்கு லைன் போகும். இப்போ இது ஒரு பூஸ்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் இது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல்ஸில் PMI அப்படிங்கிற அந்த ஐசியோட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இது ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஈவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல்ஸ்லையுமே PMI அப்படிங்கிற அந்த ஒரு ஐசியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்ன கவர் பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜிங் கவர் பண்ணுறாங்க, பேக்லைட்டும் கவர் பண்ணுறாங்க. ஒரு பேக்லைட் அப்படிங்கும் போது நம்ம இந்த ஐசியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேஜரால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைல்ஸ்லையும் பேக்லைட் கம்ப்ளைண்ட் வரதுக்கு முன்னாடி ஜம்பரிங் ட்ராக்கிங் எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கலாம், ஐ மீன் காயில் போயிருக்கலாம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். இப்போ இருக்கிற ஒரு மொபைலில் நம்ம எப்படி தான் பேக்லைட் செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 6 லெக் இருந்துச்சு இல்லையா, இப்போ BGA ரீபாலிங், PMI ஐசி. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயில், ஒரு டயோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பேக்லைட் செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசிக்கு பக்கத்தில் அந்த காயில் டயோடு போட்டிருக்கிறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் அதில் அசம்ஷன் பண்ணிக்கலாம் அது பேக்லைட் செக்ஷன் அதில் மெர்ஜ் ஆயிருக்கு. இந்த ஐசிக்கு பக்கத்தில் சார்ஜிங் ஐசியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணியிருந்தாலுமே ஒரு காயிலும் ஒரு டயோடும் வெளியே கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா டயோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற 3.7 வோல்ட்லேருந்து காயில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 15 வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணும். இந்த பூஸ்ட் பண்ணுற இந்த பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி. இந்த ஏசியை இந்த டயோடு பார்த்தீங்க அப்படின்னா டிசியாக மாற்றும். இந்த டிசிலேருந்து வர அந்த பவர் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம தியரியாக படிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் Redmi 5A ஆல்ரெடி நான் ட்ராக் பண்ணி காமிச்சிருந்தேன். இதில் நம்ம பேக்லைட் செக்ஷனே தெரியாமல் எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். Redmi 5A வச்சு நான் ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் ட்ராக் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம Redmi 5A பேக்லைட் செக்ஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் இந்த தியரியை பற்றி. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு போர்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணோம் கண்டிப்பாக. இப்போ இந்த போர்டை அனாலிசிஸ் பண்ணுங்க. இதில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்லைட் செக்ஷன் எனக்கு கண்ணுக்கே தெரியல. அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே இந்த பேக்லைட் செக்ஷனை இவங்க பண்ணியிருந்தாங்க. Redmi 5A Redmi 5 பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு நான் எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டை பாருங்க. எல்லா இடத்துலையுமே இதை விட்டுருங்க. இப்போ பேக்லைட் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டர். இது பேட்டரி கனெக்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து மெயின் போர்டுக்கும் சப் போர்டுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்ஷனுக்கான அந்த கனெக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த இது இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல பவர் ஐசி இருந்திருக்கும், பவர் ஐசிக்கான இந்த காயில்ஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா CPU UMC இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சிம் ஸ்லாட் இருக்குது, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கான ஸ்லாட் இருக்குது, சென்சார் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் நம்ம தேடுற அந்த பேக்லைட் செக்ஷன் காணும். ஸோ இந்த இடத்துல ஷீட்டு போட்டு மறைச்சிருப்பாங்க இல்லையா, நமக்கு தெரியாது. ஸோ இப்படி தேடும்போது ஒருவேளை இந்த ஷீல்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேக்லைட் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே கனெக்டருக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த டிஸ்பிளே கனெக்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் பவர் ஐசியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நியர்பையில் தான் இருக்கும். அப்படி நியர்பையில் இருந்து தேட போய் பார்த்து தான் இந்த இடத்துல அந்த ஷீல்டு போட்டு மறைச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ஓல்டு டெக்னிக் மாதிரி 6 லேக் ஐசி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 லேக் ஐசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயில் கொடுத்துருக்காங்க, டயோடு கொடுத்துருக்காங்க, ஸோ கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இது ஒரு அசம்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 லேக் ஐசி கொடுத்துருக்காங்க, காயில் கொடுத்துருக்காங்க, டயோடு கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஸ்பிளே செக்ஷனாக இருக்கலாம், ஸோ பேக்லைட் செக்ஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பட் அதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி இந்த ரெண்டுக்கு எண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டயோட் மோடில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே செக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி கனெக்டர் இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி கனெக்டருக்கு இங்கே இருக்கிற இந்த செக்ஷன்லேயே எங்கேயாவது கண்டினியூட்டி காமிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமன் சர்க்யூட்டில் படிச்சிருப்போம். ஸோ அங்கே இருக்கிறதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விபேட்டில் இருக்கிற சேம் அதே பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளே செக்ஷனுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த டயக்ராம்லேயே பிளாக் டயக்ராமே நான் நிறைய வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா டெட் எபிசோடில் வந்து போனீங்க அப்படின்னா அதை நான் தெளிவாக விளக்கியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விபேட் வந்து இந்த டிஸ்பிளே செக்ஷனுக்கும் போகும். ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளே கனெக்டர் தான் தெரியும், பேக்லைட் செக்ஷன் தெரியாது அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு மெத்தட் இதில் ஷார்ட்கட்டாக என்ன பண்ணலாம், ஒரு பேக்லைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளமா இல்லை பேக்லைட் ப்ராப்ளமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விபேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விபேட்டுக்கும் இந்த டிஸ்பிளே கனெக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா விபேட்லேருந்து இதுக்கு கனெக்ஷன் வரும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வோல்டேஜும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது வந்து ஒர்க்கிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் இந்த டிஸ்பிளே கனெக்டரில் எது ஆனோடு, ஏன்னா ஆனோடு மிஸ் ஆனால் தான் நமக்கு டிஸ்பிளே லைட்டிங்கே வராது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதில் எது ஆனோடு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனோடு அப்படின்னா நமக்கு 15 வோல்டேஜ்க்கு மேலே வரணும். ஸோ இந்த போர்டில் நான் வந்து டிசி பவர் சப்ளை கொடுக்குறேன். ஸோ இன்னொரு எண்டை நான் வந்து பவர் சப்ளை கொடுக்குறேன். மல்டிமீட்டரில் 20 வோல்ட் கிட்ட செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எனக்கு வோல்ட் வருது அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ டிசியோட விபேட் லைன் இந்த இடத்துல இந்த ட்வீசர் மூலிமா நான் ஷார்ட் பண்ணுறேன். ஸோ பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த கடைசி பாயிண்ட் நான் மல்டிமீட்டர் ரெட் ப்ராப்ளம் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு 3.80 கிடைக்குது. நான் டிசி மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3.80 செட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் டச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து எனக்கு 3.80 வருது. இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளே லைட் வேலை செய்யணுமா செய்யாதா அப்படிங்கிறது எனக்கு தெளிவுபடணும் அப்படின்னா இப்போ நான் ஃபோனை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வைக்கிறேன் பார்த்தீங்களா, 3.80 வந்து எனக்கு வந்து 15 வோல்ட் மோர் தென் வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே செக்ஷன் நல்லா தான் இருக்குது, வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா நமக்கு இடையில எங்கேயோ ட்ராக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயோடு டச் பண்ணுறேன், எனக்கு 3.80 வருது. ஸோ இந்த கெப்பாசிட்டி டச் பண்ணுறேன், எனக்கு 3.80 வருது. ஸோ எல்லாத்துலேயும் 3.80 தான் வருது அப்படின்னா ஃபோன் ஆஃப் கண்டிஷனில் இருந்தால் வரும். ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த கெப்பாசிட்டர் பர்டிகுலர் இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வோல்டேஜுக்கு மோர் தென் மேலே வரணும். வந்துச்சுன்னா டிஸ்பிளே செக்ஷனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பட் ஆனால் டிஸ்பிளே செக்ஷனில் இருக்க அந்த வோல்ட் வந்து டிஸ்பிளே கனெக்டருக்கு வரலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், டிஸ்பிளே செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் வருது, பட் எந்த கெப்பாசிட்டர்லேருந்து நான் வந்து அந்த ட்ராக் எடுத்துகிட்டு வந்து இந்த டிஸ்பிளே கனெக்டரில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. நான் ஃபஸ்ட்டே ஒன்று நோட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விபேட் லைனில் பவர் சப்ளை கொடுத்தோன்னே எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு பவர் வருது அப்படிங்கிறத நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பவர் சப்ளை கொடுத்தோன்னே எனக்கு இந்த லாஸ்ட் இந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு பவர் சப்ளை வந்தது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து ஆனோடு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு K1 K2ன்னு எழுதிருப்பாங்க. அந்த ஆனோடுக்கு போச்சுன்னா மட்டும்தான் டிஸ்பிளே வந்து வேலை செய்யும். ஸோ இடையில இருக்க ட்ராக்கும் கட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஆனோடுக்கும் இங்கே இருக்கிற இந்த டிஸ்பிளே செக்ஷனுக்கு உண்டான ட்ராக்கும் கட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ட்ராக் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ டயோட் மோடில் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே செக்ஷனில் நான் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி காமிக்குது. ஸோ இங்கேருந்து இந்த கெப்பாசிட்டர் கண்டினியூட்டி காமிக்குது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரில் பர்டிகுலர் 15 வோல்டேஜ் வரும். ஸோ ஒரு ஸ்கிமேட்டிக் இல்லாமல் ஒரு டிஸ்பிளேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் வந்து பார்ட் பை பார்ட்டாக செக் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விபேட்டுக்கு சப்ளை கொடுக்குறீங்க. சப்ளை கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் சொன்ன இந்த காயில் இந்த டயோட்லாம் வச்சு பேக்லைட் எதுவும் கண்டுபிடிங்க. அசம்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நியர்பையை வந்து செக் பண்ணுறீங்க. மூணாவது விஷயம், பவர் சப்ளை கொடுக்குறீங்க. கொடுத்தவொன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே செக்ஷனுக்கு பவர் சப்ளையில் என்ன கொடுக்குறீங்களோ அதோ வோல்ட் அப்படியே வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதிகப்படியான வோல்ட் வரும். அந்த வோல்ட்டுக்கு உண்ட அந்த கெப்பாசிட்டரை நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம் ஆன் பண்ணிவிட்டு. ஸோ எனக்கு 30 வோல்ட் இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டரில் வருது, 15 வோல்ட் வருது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு ஜாயிண்ட் அடிக்கணும். ஸோ இந்த ஜாயிண்ட்டில் எந்த ஜாயிண்ட்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, கனெக்ட் பண்ணும்போது இதில் எதில் 3.8 வோல்ட் கொடுத்த வோல்ட் அப்படியே வருதுன்னு பாருங்கள். அந்த லைன் தான் ஆனோட் கனெக்ஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களோட ஃபோனோட நேவிகேஷன் பாரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை அப்படின்னா வராது. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.